தமிழக விவசாயிகளுக்கும் மட்பாண்ட தொழிலாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீபாவளி அல்லது பொங்கல் பரிசு இப்பவே கிடைச்சா எப்படி இருக்கும்? இனி ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லை அப்படின்னு முதலமைச்சர் விஜய் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஆமாங்க, தமிழக விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கைக்கு இப்போ ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. சரி, அப்படி என்ன அறிவிப்பு? இதனால யாருக்கெல்லாம் லாபம்? இதை எப்படி பயன்படுத்திக்கணும்? எல்லா விவரத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். விஷயம் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி விவசாயிகள் மற்றும் மட்பாண்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான வண்டல் மண்ணை எந்தவிதமான விலையோ அல்லது உரிம கட்டணமோ, அதாவது சீரேஜ் கட்டணமோ செலுத்தாம முற்றிலும் இலவசமா எடுத்துக்கலான்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. இங்க தான் ட்விஸ்ட். இது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க, தனிநபர்கள் கூட தங்களோட வீட்டு உபயோக தேவைகளுக்காக வண்டல் மண் எடுக்க இந்த திட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த வண்டல் மண் ஏன் இவ்வளவு முக்கியம்? இதோட பின்னணி என்ன? நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி, குளம், குட்டைகள்ல பல வருஷமா வந்து சேர்ற மண் தான் வண்டல் மண். இது இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். இந்த மண்ணில் தழைச்சத்து, சாம்பல் சத்துன்னு விவசாயத்திற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால தான் இந்த வண்டல் மண்ணை வயல்ல கொட்டினா பயிர்களோட விளைச்சல் பல மடங்கு அதிகரிக்கும்னு விவசாயிகள் சொல்றாங்க. அதே போல மட்பாண்ட தொழிலாளர்களுக்கும் தரமான களிமண்ணும் வண்டல் மண்ணும் கிடைக்கிறது அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை. ஆனா இதுவரைக்கும் இந்த மண்ணை எடுக்கிறதுல பல நடைமுறை சிக்கல்களும் கட்டணங்களும் இருந்துச்சு. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட காலவரிசை மற்றும் செயல்பாடுகளை கொஞ்சம் கவனிப்போம். கடந்த காலங்கள்ல வண்டல் மண் எடுக்கணும்னா வட்டாட்சியர் அலுவலகம், கனிம வளத்துறைன்னு பல இடங்கள்ல அலைஞ்சு அனுமதி வாங்க வேண்டியிருந்தது. சில நேரங்கள்ல அதுக்கு கட்டணமும் செலுத்த வேண்டியிருந்தது. ஆனா தற்போதைய அரசு இந்த நடைமுறைய மொத்தமா எளிமையாக்கியிருக்கு. அரசு அறிக்கைகள் கூறுவதுபடி தகுதியுள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இதற்காக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tnesevai.tn.gov.in அதாவது tnesevai.tn.gov.in மூலமா ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சு இந்த சலுகையை பெற்றுக்கலாம். இடைத்தரகர்கள் தொந்தரவு இல்லாம நேரடியாக கணினி மூலமா விண்ணப்பிக்கும் முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். சரி, இப்போ உண்மை என்னன்னா, இந்த திட்டத்தால யாருக்கு என்ன லாபம்? முதலாவதா, விவசாயிகளுக்கு உரங்களுக்கான செலவு பயங்கரமா குறையும். ரசாயன உரங்களை நம்பி இருக்காம இயற்கை விவசாயத்தை நோக்கி போக இது பெரிய உதவியா இருக்கும். ரெண்டாவதா, மட்பாண்ட தொழிலாளர்களுக்கு கச்சா மால், அதாவது மூலப்பொருட்கள் இலவசமா கிடைக்கும்போது அவங்களோட லாபம் அதிகரிக்கும். மூணாவதா, பொதுமக்கள் தங்களோட வீட்டு தோட்டம் அல்லது கட்டுமான தேவைகளுக்கு வண்டல் மண்ணை இலவசமா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி. தமிழக அரசின் இந்த ஆன்லைன் இலவச வண்டல் மண் திட்டம் கிராமப்புற பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுமா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இத பற்றி சிலரின் கருத்து மற்றும் பொதுவான பின்னணி என்னன்னா, திட்டம் என்னவோ ரொம்ப அருமைதான், ஆனா இது அடிமட்ட அளவுல எல்லா விவசாயிகளுக்கும் முறையா போய் சேரமா? ஆன்லைன் விண்ணப்ப முறை கிராமப்புற மக்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சில சமூக ஆர்வலர்கள் மத்தியில இருக்கு. அதனால இந்த திட்டம் பத்தி சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை, அதாவது பொதுவான சந்தேகங்களை இப்ப பார்ப்போம். கேள்வி 1. யார் யாரெல்லாம் வண்டல் மண் எடுக்கலாம்? விவசாயிகள், மட்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் சொந்த வீட்டு உபயோகத்திற்காக தேவைப்படும் தனிநபர்கள். கேள்வி 2. இதற்கு ஏதேனும் கட்டணம் உண்டா? இல்லை, முற்றிலும் இலவசம். எந்தவிதமான உரிம கட்டணமும் செலுத்த தேவையில்லை. கேள்வி 3. எங்கே விண்ணப்பிக்க வேண்டும்? தமிழக அரசின் இ-சேவை இணையதளமான tnesevai.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். கேள்வி 4. ஒரு நபர் எவ்வளவு மண் எடுக்கலாம்? இதற்கான அளவுகோல்கள் மற்றும் விதிமுறைகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் கனிம வளத்துறை மூலமாக அரசு விரைவில் விரிவாக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமா அரசு இந்த ஆன்லைன் சிஸ்டத்தை இன்னும் எளிமையாக்கி மொபைல் ஆப் மூலமாவே விண்ணப்பிக்கும் வசதியை கொண்டு வரலாம்னு அதிகாரிகள் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏரிகள்ல இருந்து மண்ணை எடுக்கிறதுனால நீர்நிலைகளோட கொள்ளளவும் அதிகமாகும். இதனால வறட்சி காலங்கள்ல கூட தண்ணீரை சேமிக்க முடியும். இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீர்மட்டத்திற்கும் ஒரு இரட்டை லாபம்னே சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழக விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் இயற்கை வளங்களை மக்களுக்கே நேரடியாக கொண்டு சேர்க்கும் ஒரு நல்ல முயற்சியாகும்.
ஆன்லைன் விண்ணப்பங்களை அரசு விரைவாக பரிசீலனை செய்து அனுமதி வழங்கினால் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற பயனுள்ள மற்றும் முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த முடிவை பற்றி? கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.